ரத்த புற்றுநோய் காரணமா அந்த சின்னத்திரை சிகிச்சைக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் சோகம், ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் அனைவரையும் கண் கலங்க வச்சிருக்கு. சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒண்ணு சிங்கப்பெண்ணே. இந்த சீரியல் சன் டிவில டிஆர்பில நம்பர் 1 இடத்த தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகைகள், அதோட இந்த சீரியலுடைய கதைக்களம் தான். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான கதைக்களம் சன் டிவில சிங்கப்பெண்ணே சீரியல்ல போயிட்டு இருக்கு. சிங்கப்பெண்ணே சீரியல்ல நடிக்கக்கூடிய மிக முக்கியமான நடிகைகள்ல ஒருத்தவங்க நம்ப நடிகை அஞ்சு. அஞ்சு தமிழ் சினிமாவுல "உதிரி பூக்கள்" அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா முதன் முதல்ல அறிமுகமானாங்க. அதன் பிறகு சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு நம்ப அஞ்சுக்கு "கோகிலா" அப்படிங்கிற படத்துல முதன் முதல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு அவங்க "கேளடி கண்மணி" அப்படிங்கிற திரைப்படத்துல நடிகையாவும் நடிச்சாங்க. அதைத் தொடர்ந்து சில படங்கள்ல நடிகையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம அஞ்சுக்கு கிடைச்சது. அப்படியே சில படங்கள்ல நடிகையாவும் நடிச்சாங்க. ஆனா, தமிழ் சினிமால போக போக அஞ்சுக்கு வாய்ப்பு சரியா கிடைக்கல. அதன் பிறகு அஞ்சு அந்த நேரத்துல கன்னடத்துல டைகர் பிரபாகருக்கு ஜோடியா ஒரு படத்துல கமிட் ஆனாங்க. அதன் பிறகு அப்படியே கன்னடத்துல சில படங்கள் நடிச்சாங்க. அந்த நேரத்துல டைகர் பிரபாகருக்கும் அஞ்சுக்கும் நெருக்கத்தினால அவங்க இருவரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, திருமணமான கொஞ்ச நாள்ல அஞ்சுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பொறந்திருக்கு. ஆனா, அஞ்சுவ விட டைகர் பிரபாகர் 30 வயசு பெரியவரு. அப்பதான் டைகர் பிரபாகருக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 முறை விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்னும், நான் 4வது முறையா அவர் திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற செய்தி அஞ்சுக்கு தெரிய வர, அஞ்சு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைகர் பிரபாகருக்கு அந்த நேரத்துல இன்னொரு பெண் கூடயும் பழக்கம் இருந்திருக்கு. அது தெரிஞ்ச உடனே அஞ்சு டைகர் பிரபாகர விவாகரத்து பண்ணிட்டு, கன்னட சினிமாவே வேணாம் அப்படின்னு மீண்டும் சென்னைக்கு வந்துட்டாங்களாம். அதன் பிறகு தமிழ் சினிமால சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஏத்து அஞ்சு நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக அவங்களுடைய உடல் எடை அளவுக்கு அதிகமா கூடி போனதன் காரணமா சினிமா விட்டு ஒதுங்கி தன்னுடைய உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க அஞ்சு. அந்த நேரத்துல அவங்களுக்கு ரத்தத்துல ஏதோ ஒரு வேளை புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால அதன் பிறகு சினிமாவிலேயே நடிக்காம முழுவதுமா தனது உடல்நிலை சரி பண்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அஞ்சு. அதன் பிறகு பல வருடங்களா சினிமாவில் நடிக்காம இருந்த அஞ்சுவ சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல் டீம் தான் அவங்கள போய் வீட்டுல பார்த்து, குறிப்பா நடிகருடைய அம்மா கதாபாத்திரத்துல நீங்க நடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா அவங்கள பேசி கமிட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமா தான் அஞ்சு வேறு வழியே இல்லாம சிங்கப்பெண்ணே சீரியல்ல அன்புக்கு அம்மா அப்படிங்கிற லலிதாங்கிற கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது தன் மகன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் மகன ஒரு கண்டிப்பு மிக்க அம்மாவா எப்படிலாம் கேரி பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அழகான கதாபாத்திரத்துல லலிதாவா இப்போ அஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல லலிதாங்கிற கதாபாத்திரமும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். இப்படி இந்த சீரியல் இப்போ விறுவிறுப்பான கதைக்களத்துல போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களமான சீரியல்ல லலிதா நடிக்கிறது அவங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு பல பேட்டிகளையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த சீரியல்ல விறுவிறுப்பான கதைக்களத்துல நடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல லலிதாவுக்கு உடல்நலம் சரியில்லாம போய் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அந்த சீரியல் டீம். அப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஞ்சுக்கு மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா இவங்க மிக மிக ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க உடல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போயிட்டு இருக்கு அப்படின்னும், இவங்களை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் சற்று முன் இணையத்தில் வெளியாகி சிங்கப்பெண்ணே திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரும் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.